வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்னைக்கு பார்க்க போகிற படம் 2019 வெளிவந்த எஸ் காட் எஸ். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ண படத்தை இந்த படத்தோட அந்த கதை களத்துக்காக அவார்டெல்லாம் கிடச்சி இந்த படத்தை 2019 ஒரு முழு படமாக எடுத்தாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு, அதாவது ஒரு டீனேஜில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ வரையும் அவள் அந்த பருவ வயசில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளை அவள் அடக்க முடியுது. அவளால் அவள் என்ன பண்ணுறான்னு தெரியல. அவர் படிக்கிறது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா. அந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே செக்ஸை ஒரு தனிப்பட்ட ஒரு கல்யாணம் முடித்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ணக்கூடாது, அதை மாஸ்டர் பேஷன் பண்ணக்கூடாது, காதல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து கடைசியில் அந்த கதாநாயகி, அந்த பொண்ணு, டீனேஜ் பொண்ணு, தன்னோட இதெல்லாம் கடைசியில் யாருமே ஒழுங்காக இல்லைன்னு கண்டுபிடிக்கிறா. அந்த சொல்லிக் கொடுக்குற மாஸ்டர் சரியில்லை, அங்கே உள்ளவங்களாம் லவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த ஹீரோனி கடைசியில் அவளும் தன்னை மாற்றிக்கிட்டு எப்படி இருந்தான்னு சொல்கிற படம் தான் 2019 வெளிவந்த எஸ் காட் எஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்களே வராங்களா, இதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்போ தான் ஆலிஸு ஸ்கூலுக்கு வரும்போது அங்கே ஒரு டீச்சர் எல்லோரும் செக் பண்ணிகிட்டே வராங்க. யூனிஃபார்ம் யார் ஒழுங்காக, ஒரு பையன் யூனிஃபார்ம் போடுறது, நீ என்னடா நீ கட்டி இந்த பார்க்க பெண்ணில் சரியாகவே இன்டைல் பண்ணலன்னா அவனுக்கு ஒரு ஃபைன் கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான அந்த டீச்சரு. ஃபைன் கொடுத்தா ஃபைனை போய் கட்டு அப்படின்னு எழுதி கொடுத்து வரும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோனி பார்த்து ஒரு அவத்தனுடைய பாவடை கீழே இறக்கி விட்டுட்டே வரா. அங்கே ஒரு பொண்ணை போனால் முடியும், நீ இந்த மாதிரி வச்சுருக்க, அந்த நீ போய் ஃபைன் கட்டுன்னு அவளுக்கு ஒன்று கொடுக்குறாப்புல. அங்கே அடுத்த ஒரு பொண்ணு பார்க்குறா, அப்போ கட்டை அளந்து பார்க்குறாப்புல, 2 இன்ச்சு ஏண்டி மேலே தூக்கி போட்டிருக்க, கீழே இறக்கு அப்படின்னா அவளுக்கு ஒரு ஃபைனு. இது ஹீரோனி பார்த்து அவள் வேறு கீழே இறக்கி விட்ருக்கலா. கிட்ட அந்த மேடம் விடுற மாதிரி இல்லை, அவளே இன்னும் விட்றா. நீ வந்தால் புதுசாக என்ன லேட்டாக வந்திருக்க, கட்டை வேறு கீழே இறக்கி இருக்கிற, இனிமேல் கரெக்ட் டைமுக்கு வந்துடணும், ஃபஸ்ட் டைம் வார்னிங் சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாப்புல. இங்கே வந்தோன்னா நம்ம ஃபாதர் என்ன பண்ணுறது, ஃபாதர் முருகு, அவர் கிளாஸ் எடுக்கிறாரு, செக்ஷுவலிட்டி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லா பசங்களும் இருக்காங்க. இன்றைக்கி கிளாஸ், அது ஒரு ஸ்கூல், ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆசிரம ஸ்கூல் மாதிரி அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பையனுக்கு கேள்வி கேட்குறான், சார் இந்த மாஸ்டர் பேஸ்லாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் பண்ணலாமான்னு. ஃபாதர் சொல்கிறாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, மகா பாவம். அதை கேட்டேன் ஹீரோனி சிரிக்கிறா. அதாவது கல்யாணம் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைக்காக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அதனால புருஷன் பொண்டாட்டி 2 பேராக தான் இருக்க முடியும் கல்யாணம் பண்ணிவிட்டு. அதில் முடித்த ஒன்று என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பார்க்குற லாராவை, ஏன்டி நம்ம ஃபாதர் மாஸ்டர் பேஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆமாடி, அதெல்லாம் தப்புடி, நான் டைட்டானிக் படம் பார்க்கும்போது கார் சீனும் நான் பார்க்கவே இல்லை தெரியுமா, அதெல்லாம் நமக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நமக்கு தண்டனை கொடுத்துருவார் அப்படின்னு இதை பற்றி சீரியஸ் பேசிகிட்டு இருக்காங்க. என்னமோ நீங்களாம் இந்த உலகத்தில் இன்னும் இப்படியே இருந்துட்டுருக்கீங்கன்னு அதே ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு அங்கே வழக்கமாக டாக் ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு தேவையான அந்த சாப்பிட்ற ஏதாவது இருக்கும், அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டே பிடிச்சி நாயும் பார்த்துக்கிட்டே இல்லைன்னு அவளுக்கு 2 பிஸ்கெட்டை போடுறா. அந்த நாயும் 2 பிஸ்கெட்டை சாப்பிடுது. சாப்பிட்டு இவளுக்கு ஒரு ஐடியா, சரி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் செக் பண்ணலன்னு அவங்ககிட்ட ஏஓஎஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அது மூலியம் பார்க்க போகும்போது இந்த பசங்க செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்டால் அதில் யார் வேணாலும் போயிட்டு அவங்க பார்த்தா அந்த ஏஓஎஸ் அந்த சாஃப்ட்வேர் அதில் போய் பார்க்க போகும்போது அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் கொண்டு அவன் சொல்கிறான், அவனுடைய இமெயில் அனுப்பு, இது அனுப்புனா வச்சு அவன் ஃபோட்டோ ஒன்று அனுப்புவான். ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சோடனே அவளை அசந்து போயிடுவா. என்னடா ஃபோட்டோவை பார்த்தோன்னா அவளுக்கு எமோஷ்னல் ஆகிடும். அவன் என்ன பண்ணுவான், நீ உன் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி அனுப்பிடணும். இவன் என்ன பண்ணுவா, தான் ஃபோட்டோக்கு பதிலாக வேறு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாளா கூட உள்ளவ, அவளுடைய ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி அனுப்பி போடுவாள். அவன் அப்போ தான் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய வேறு ஃபோட்டோ அனுப்பிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ அனுப்பும்போது அவளுக்கு அதை பார்த்தோன்னே இவளுக்கு மாஸ்டர் பேஸ் பண்ணணும்னு ஆசை. அவள் கையை கீழே கொண்டு போகும்போது ஏதாவது பண்ணலான்னு நினைக்க போகிறா. டக்குன்னு என்ன பண்ணுறாப்புல, அங்கே அம்மாவை கூப்பிடல, ஆலிஸ் சீக்கிரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, சாப்பிட்ற டைம் ஆச்சு, வேகமாக வான்னு அப்படியே மானிட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அம்மா கூப்பிட்றாங்கன்னு அவசரம் என்ன பண்ணாப்புல அப்படியே அந்த இடத்துலேருந்து எழும்பி வேகமாக மேலே போயிடுறா, வீட்டுக்கு மேலே சாப்பிட்றதுக்காக போயிடுறா. அப்போ மறுநாள் ஸ்கூலில் அங்கே கட் பண்ணி ஸ்கூலில் எல்லாம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க போகும்போது அவனுக்கு பண்ணப்படுறாப்புல வீட்டில் எல்லாமே சாப்பிட்றாங்களா அவங்களுக்குள்ள. இது அவங்களுடைய ஆலிஸோட ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே. நீ எப்போ பார்த்தாலும் நீ ப்ரெஷராகவே இருந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு அப்பா என்ன சொல்கிறது, ஏன் அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டையே போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போல அம்மா அப்போ தான் ட்ராப் பண்ணுவேன், ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணி ஸ்கூல்லேருந்து ஆலிஸை மறுபடியும் வீட்டுக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. இது அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் மட்டும், வா நீ சீக்கிரமாக வா, லேட்டாக எப்போ பார்த்தாலும் லேட்டாக வர, நாங்கள் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுவேன் அப்படின்னா அவங்க ஸ்கூலில் படிக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சரி வா, ஒன்றும் இல்லை, நேற்று போல் மூட் அவுட்டாக இருந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்துனோடனே சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு. எப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்னும் ஒர்க்கேஷ்லாம் போக போடணும். அப்போ ஸ்கூல் மறுநாள் ஸ்கூலில் எல்லோரும் ஸ்கூலில் இருப்பாங்க. அப்போ ஸ்கூலில் மறுபடியும் கேள்விகள் கேட்குறாங்க.
கேள்வி கேட்கும்போது அந்த மத போதகம் தான் அவர் பண்ணுறாரு. அதாவது எந்த தப்பும் பண்ணக்கூடாது, நம்ம கிறிஸ்து இயேசு வந்து தண்டனை கொடுத்துருவார் அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோனிக்கு மட்டும் அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒருத்தன் இருக்கான், அவன் மேலே மட்டும்தான் கிறிஸ் மேலே ஒரு ஈர்ப்பு. இந்த பக்கம்னு அவனை வந்து ஒன்றில் அவன் லவ் பண்ணிக்கிற மாதிரி அவனுக்கு இது அவரோட ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் வந்துட்டு என்னடி எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு. நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் அவன் தான் வந்துட்டு சாசில் ஒன் ஆஃப் த ஹேட்னு சொல்லிட்டு போகிறான். எனக்கு அர்த்தமே எனக்கு புரியல அப்படின்ட்டு. அப்படிலாம் தேவையில்லாமல் அந்த இது பேரை பரப்பிட்டு இருப்பான் ஒருத்தன். அவனை எப்படியா அவனை கண்டுபிடிச்சி அவனை நச்சிட்டு நான் வந்து அந்த வந்திருக்கான். இதான் வந்து ஆடம் கேட்குறா, ஏன்டா என்னை பற்றி தப்பாக நீ பரப்பிட்டு இருக்கியேன்ட்டு. அதெல்லாம் நானாக ஒன்றுலாம் பரப்புறேன்னு சொல்லிட்டு ஆடம் அங்கேருந்து போயிடுறான். அவனும் நீனா வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க போயிடுறாங்க. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, டீச்சர் அம்மா வராங்க, வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கிளாஸ் எடுக்கணும், எல்லோரும் கிளாஸ் வான்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போயிடணுன்னு ஆனால் நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறது, அவருடைய மனசு பூரா வந்து அந்த செக்ஷுவல் மைண்டப்பட்டே இருக்குது. எந்த பொண்ணு பண்ணலாம் அவளுடைய உணர்வுகள் அது அவள் வயசுக்கு இது வந்து அவளையே அறியாமல் தன்னை என்ன பண்ணுறேன்னு அவளுக்கே தெரியாது. ஆனை பார்த்தாலும் உணர்வு வருது. அதோட ஃபாதர் எனக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு என்னோட மனசுக்குள்ளேருந்து ஏதோ தப்பான ஒரு எண்ணங்கள் போயிட்டுருக்கு. அங்கே ஃபோட்டோ பார்த்தேன்னா ஃபோட்டோ வந்து வேறு மாதிரியாக தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர், பாவ மன்னிப்பு கொடுங்க ஃபாதர். என் மைண்டே வேறு திசையை பார்த்து போட்டுருக்குல்ல. அந்த அதாவது அவளை எதுவும் ததும்புற வயசு. அவளே என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து பிரார்த்தனை பண்ணுறா. அந்த பொண்ணு நினச்சி பார்த்தால அதை பார்க்குறா. அவள் பெண்ணை பார்க்கும்போது சரி ஒரு வாரம் வந்து கேம்புக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபாதர் சொன்னோன்னே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் ஒரு கேம்புக்கு வராங்க. கேம்பில் வந்தோடனே இங்கே அவளுடைய ஃப்ரெண்டு இருக்கு, எல்லாரும் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்போம். அவங்க 2 பேர். நம்ம ஹீரோனி பார்த்தா மொபைலை வச்சுட்டு மொபைல் வந்து அவள் பாட்டு விளையாண்டுக்கிட்டே வருவாள். அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கு அந்த கேம் மாதிரி விளையாடுவாள். எனக்கு இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டை தான் அவள் தான் லாரா. பேசிட்டு வந்துகிட்டே இருக்க போகும்போது வர அவங்க இயற்கையெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனிக்கு மட்டும் என்ன, அவளுக்கு வந்து அந்த உள் உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 16 வயசு படிக்கிற அதே டீனேஜ் பசங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த உணர்வு வந்து அவரால் வந்து கட்டுப்படுத்த முடியல. அவரால் யார்ட்டையும் சொல்லவும் முடியல. அந்த கேம்புக்கு வந்துடுறாங்க. கேம்ப் வந்து எல்லோரும் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே இந்த கேம்பில் தான் நம்ம இருக்க போகிறோம். அங்கேருந்து பார்த்தா பாய்ஸ் குரூப் வருது. பாய்ஸ் குரூப் நம்ம கை கட்டி வரணும். அதான் நம்ம படத்தோட அவன் தான் ஹீரோ மெயினாக வரானா. அவன் தான் ஹீரோ. அவன் பேர் தான் வந்து சாரிஸு. அவன் அங்கேருந்து நடந்து வரலாம். இவன் தான் சாரிஸு. இவன் தான் வந்து படத்தோட ஹீரோ. இவளுக்கு 2 பேருக்கு உள்ள சின்ன ஒரு க்ரஷ் இருக்குது. ஆனால் இவனை பார்க்கும்போது தான் இவனுக்கு வந்து மூடு வேறு மாதிரி போயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினிக்கு அவனை தொட்டு பார்க்கணும், அவங்க கூட பேசணும், இப்படிலாம் அவன் மனசு தோணும். ஆனாலாம் இருந்து போட்டு அதில் அவன் தான் லீடர் வந்து நீனா பண்ணல, சிலர் வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு நீனா வந்து எல்லாத்தையும் அவங்க ரூமுக்காக கூட்டிகிட்டு போகிறாப்புல. அவள் கூட்டிகிட்டு போகிறது அங்கே லாரா அப்படியே பார்த்துருக்கா. எங்கடி கூட்டிகிட்டு போகிறீங்க, வாங்க இங்கெல்லாம் ரூம் விளாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்க தங்குற இடத்துக்கு குரூப் லீட்ரு போட்டிருப்பாப்புல நம்ம ஃபாதரு. அவள் தான் நீனா வந்து இங்கே பாரு, இந்த ரூமில் தான் நீங்கள் தங்க போகிறீங்க, 1 by 1 வாங்கன்னு எல்லாத்துக்கும் ரூம் அலாட் பண்ணுறாங்க. ரூம் அலாட் நம்ம ஹீரோயினிக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. அந்த ரூமில் பெட்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு நம்ம இங்கே தான் நீ தங்கணும் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. அதோட லீடர் வர, இங்கே பாரு நம்ம இதுக்குள்ளே வந்து எலக்ட்ரானிக் சைட்லாம் வைக்கக்கூடாது, மொபைல் வாட்ச்லாம் இருந்தால் கொடுத்துட்டு மொபைல் வச்சுட்டு வாட்சை கொடுத்துருவா. அதுக்கப்புறம் இந்த குரூப் போட்டிருப்பாங்க. ஒரு பையன் இருப்பான், அங்கே 3 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோனிக்கு அவள் யாரை விரும்புன்னு நினச்சாலோ அந்த கிரீஸ் கூட தான் அந்த ஃபஸ்ட்டு டீமில் போட்டிருப்பாங்க. பார்த்தோன்னா அப்போ கிரீஸ் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஏன் குரூப்பில் தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஓகே சரியா அப்படின்னு எந்த சந்தேகம் வந்தாலும் நீ கேட்டுக்கின்னு இவளுக்கு ரொம்ப இது. அதோட கை கொடுத்துக்குறாப்புல நம்ம குரூப்பில் இருக்கல. ஃபாதர் வர்றாரு. ஃபாதர் வந்து இங்கே பாருங்கள், நான் குரூப்பாக படித்த இந்த இருக்கக்கூடிய ஒரு வாரத்தில் உங்கள் மனசில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ நீங்கள்லாம் பகிர்ந்துக்குங்க. அதாவது கடவுள் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, செக்ஸ் வேறு கடவுள் வேறு கொண்டு நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அதனால் பாவச்செயலே செய்யக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எந்த உருவம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயான் பண்ணி அவங்கள எல்லாம் மைண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. தப்பு அதாவது ஆணும் பெண்ணு பேசக்கூடாது, லவ் பண்ணுற தப்பு அப்படின்னு, கல்யாணம் மட்டும்தான் ஒரு முறையான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபார்ம் கொடுத்து எல்லாம் இது பண்ணி அலிஸ்னா அந்த ஃபார்மில் எல்லாம் ஃபில்லப் பண்ணி அவரும் எல்லாம் எழுதி கொடுக்குறாப்புல. எல்லாம் ஃபாதர்லாம் பார்க்குறாப்புல. அவங்க டிக் பண்ணுறாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன அனுபவிக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் பண்ணுற இந்த கல்ச்சரில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு புது மனுஷனாக இங்கேருந்து வெளியே போயிருங்க. எல்லாம் முடிச்சுட்டு டீச்சர் வந்து எல்லாத்தையும் பேப்பர் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபாதர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஒருத்தரை விட்டு உங்கள் டீம் லீடர்கிட்ட பேசிக்கங்க. பேசும்போது தான் உங்களுக்குள்ள மனசு வந்து ரொம்ப தூய்மையாகும். தூய்மையான மனசுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்போ இங்கே எந்த தப்பும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் நல்லவங்களாகவே இருப்பீங்க. பாவங்கள் யாரும் செஞ்சிடாதீங்க. கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு சரி சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போட்டு வாங்கிட்டு போகும்போது பார்த்தா அந்த இடத்துல நம்ம கிரீஸ் வராப்புல. கிரீஸ் வந்து சாப்பாடு வாங்குற இடத்துல நம்ம ஹீரோயினா போகலாம், கிரீஸையே பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா கிரீஸ் மேலே இவளுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது. அவனை பார்த்த உடனே அவன் மைண்ட் வந்து வேறு மாதிரி போகுது. அவளுடைய அந்த உள் உணர்வுகள் இருக்க பால் உணர்வு அவளை வந்து தூண்டுது. அதுக்கப்புறம் கிளாஸ் லீடர் வந்து பயன் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் எல்லோரும்
நம்ம வந்திருக்கோம், இந்த இதில் ஒத்துமையாக இருக்கணும், அவன் குரூப்பாக தனியாக பிரிச்சிருக்கிறோம், எல்லோரும் இருக்கணும், அவன் குரூப் எப்படி பார்க்குறான், ஆனால் இவன் சுற்றி பார்க்குறான். இவருடைய பார்வையெல்லாம் பொறுத்தா இவளுக்கு மைண்டு ஆணை பார்த்தாலும் பெண்ணை பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் அந்த உணர்வுகள் வந்து வேறு மாதிரி போயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ண தலையை குனிஞ்சிக்கிறா, யோசனை பண்ணுறா, அவள் பாட்டு அவளால் கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறம் இந்த ட்ராயிங்ஸில் என்னென்ன படம் எல்லாம் வரைய சொல்கிறாங்க, எல்லாம் பாட்டு வரைவா, என்ன சொல்கிறாங்களோ எல்லாம் பிடிக்கிறது, இவன் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல. இவள் என்ன பண்ணுறதுன்னு அனுப்பிச்சிருக்கு. அதில் பாட்டு ரொம்ப அழகான நீங்கள் பீச் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கட்டி பிடிச்சிக்கிறாப்புல. நம்ம நீனாவை முடிச்சோன்னா ஹீரோனி வந்து படுத்துனா அவளுக்கு தூக்கமே வர மாட்டேது, எல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருக்கிறா. அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணுறா, அப்போ பில்லு அடிச்சா ஒரு ஃபோனை வந்து ஆஃப் பண்ண வச்சுருப்பா. அதோட மெசேஜ் ரிங் வந்துன்னா சரி மொபைல் எடுத்து விளையாடலாம், இங்கே ஃபோனே அலோடில் தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்கல. அதோட என்ன பண்ணுவா, அது டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவா. ஆஃப் பண்ணும்போது இப்படி ஒரு யோசனை வருது, இந்த ஃபோனில் தான் வைப்ரேட் இருக்குது, இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு என்ன பண்ணுவா. அவளுக்கு மைண்டு போகணும், என்ன பண்ணுவா, ஃபோனை ஆன் பண்ணி என்ன பண்ணுறா, வைப்ரேட்டில் போட்டு மாஸ்டர் பேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அந்த சவுண்டு அப்படி போட்டோன்னே வைப்ரேஷனில் அதில் அவளுக்கு கிடைக்கிற அவளுக்கு அந்த சுகம் இருக்க அதை முதல் முறையாக அனுபவிக்கிறாள். அது முடிச்சோன்னா மறுநாள் தூங்கி முடிச்சோன்னே ஆலிஸ் வந்துட்டாப்புல, நம்ம குரூப் லீடரும் வந்துட்டாப்புல. எல்லோரும் வந்துட்டு எல்லோரும் உட்காருங்க வாங்க அப்படின்னு. ஒரு நாள் இன்றைக்கி போயிடுச்சு. அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவோட படத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, சாங்ஸு உங்கள் மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக எல்லோரும் பாட்டு பாடுறாங்க. வரிசையாக எல்லோரும் நின்றுட்டு அந்த பாட்டு படிச்சுன்னா நம்ம பெரிய பாட்டு அது பாடிச்சுன்னா நம்ம ஃபாதர் தான் இது பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பக்கத்தில் வந்து இருப்பாங்க. அவங்க தொடும்போது கூட அவங்களோட ஃபீலே வந்து வேறு மாதிரி தான் இருக்குது அந்த உணர்வுகள். ஆனால் வேறு யாருக்கும் அந்த இதில் சரி எல்லாம் முடிச்சுட்டு காட்டு பக்கமாக போகிறாங்க. அந்த காட்டெல்லாம் நம்ம சுற்றி போகிறோம், இயற்கையெல்லாம் வந்து நம்மளை என்ன பார்த்துக்கணும். அங்கே வரப்போகும்போது என்ன பண்ணுவோம், அவளே நம்ம ஹீரோனி அந்த கிரீஸையே பார்த்துட்டு வருவா. பார்த்துட்டோன்னா அவளை வந்து அவன் விரும்புகிறா. பார்த்துட்டே வந்தோடனே இங்கே கேட்டுறாப்புல, ஏண்டி ஃபோன்லாம் நீ வச்சு இது பண்ணிருக்கேன், அப்போ என்ன போகலாம், நம்ம கீழே விழுந்தோம்னா நம்மளை க்ரீஸ் வந்து தூக்குவான் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறா, கீழே விழுந்துருவா. க்ரீஸ் வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே அவளை தூக்குறான். அவன் நினச்ச மாதிரியே அவன் பொண்ணு கீழே விழுந்துருவாப்புல. அந்த பொண்ணை க்ரீஸ் காப்பாற்றிருப்பான். அதனால் இவளை வந்து கையை பிடிச்சி தூக்குவான். ஆஹா கால் எலும்பவே முடியல க்ரீஸ் அப்படின்னு உடனே அவன் என்ன தூக்குவான்னு அவளுக்கு தெரியும். இதெல்லாம் அவன் எதிர்பார்க்குறதுன்னு அவளுடைய உள் உணர்வு சொன்ன உடனே அப்படியே தூக்கி தோலில் வந்து அவன் கலையாக தூக்கிடுறான். தூக்கிட்டு மெதுவாக வரப்போகும்போது அவளுக்கு அதில் கிடைக்கிற ஆனந்தமும் சந்தோஷமும் இருக்குது. அந்த பருவமங்க அந்த சின்ன இது அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷப்படுறா. அதெல்லாம் முடிச்சு என்ன பண்ணுறா, சரி இங்கே வந்து வீட்டுக்கு வரா. வீட்டில் வந்து பார்த்தா ஃபோன் அடிக்கிறோம். ஃபோன் அடித்து ரிங் அடித்ததை பார்த்துட்டு உள்ளே வைக்கும்போது அதுக்குள்ளே குரூப் லீடர் வந்துட்டாப்புல. நீனா வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, நான் ஃபோனே ஒன்று வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், நீ தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டியே, இது எவ்வளோ பெரிய தப்பு தீர்மா உனக்கு அப்படியே ஃபாதர்டையுமே சொல்லி கொடுத்துருவா. அதில் குரூப் லீடர் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ட உடனே அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபாதரும் வந்து கூட நின்று அவரும் ஜாயின் பண்ணி மனசெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாகிடுச்சா, எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது குரூப் ஃபோட்டோ வேணும்னு எல்லாம் ஒரே ஃப்ரேமாக எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். அவர் ஃபாதரும் போய் அங்கே நிற்பார். நின்று ஃபோட்டோ எடுத்துருக்க போகும்போது இப்போ சொல்கிறாங்க ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் தனித்தனியாகவும் ஃபோட்டோ எடுக்கனாலும். அப்போ வந்து ஆலிஸ் வருவாங்க, பாரு உன் மேலே உனக்கு தண்டனை, அவனை ஃபோன் வந்து நீ ஒழிச்சு வச்சுருக்க, அதனால் நீ தான் இங்கே ஒரு வாரத்துக்கு போகிற வரல இங்குள்ள பாத்ரூம்பு கிச்சனு எல்லாத்தையும் நீ தான் அதை க்ளீன் பண்ணுற. அப்படி வந்து அந்த ஃபாதிரியார் மேடம் கிட்ட வந்து கொடுத்துட்டு இங்கே பாரு இந்த அடுப்பு கிச்சனை நீ தான் துடைக்கணும், இந்த டேபிளை துடைக்கணும், குப்பையெல்லாம் நீ தான் எடுக்கணும், இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதோட அங்கே ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. எல்லாம் க்ளீன் பண்ணுறது பாவம் அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அது டஸ்ட்பினில் மாற்றுறது எல்லாமே தான் பண்ணணும். அப்புறமா அவ்வளோ அந்த இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். அந்த கிச்சன்லாம் அங்கே சாப்பிடுவாங்களே அது ஃபுல்லாக ஒரு வேலைக்காரி மாதிரி அவளை ஆக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபோன் வச்ச தண்டனை கடவுள் வந்து தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மோப்பெலாம் போட்டிருக்கா. இதை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு மேடம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமாற்றவே முடியாது, ஃபுல்லாக அவ்வளோ வேலை வாங்க பார்த்துட்டு இருக்குங்க. அதெல்லாம் வேலை முடிச்சுட்டு போனால் கதவுலாம் திறந்துருக்குமா, சரி ஒரு கதவு திறந்து பார்த்துட்டு கதவு பூட்டிட்டு இந்த பக்கம் பார்க்கும் பார்த்தா அந்த பக்கம் நம்மளை ஃபாதரோட லேப்டாப் இருக்கும்ல பார்க்குறா. ஆகா ஃபாதர் இங்கே தான் இல்லை போலது. ஃபாதர் வந்து முருவியோட ரூம் இருக்குது. மேடம் பார்த்திங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம இந்த கம்ப்யூட்டரில் தான் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு சாஃப்ட்வேர் பேர் தெரியல. அந்த சாஃப்ட்வேர் ஏஓஎல் சாஃப்ட்வேரை ஓன் பண்ணி இது எல்லாம் பார்க்குறா. பார்த்துட்டு என்ன பண்ணுறா, கம்ப்யூட்டர் திடீர்னு வர சத்தம் கேட்கும். டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு சரி நம்ம வெளியே போயிடலான்னு டக்குன்னு நம்ம வெளியே வருவோம். அமர்த்துவோம். அது லைட்டு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். மிதா போகிறோம். வெளியே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி சும்மா ஹாயாக நைஸாக நடந்தவுடனே இங்கே வந்து அவள் குரூப் லீடர் அவருக்கெல்லாம் நீ நான் வந்து கேக் கொண்டு வருவோம். எங்கடி போயிருந்தேன்னு, எங்கே இந்த பக்கம் இருந்து வரேன், இல்லை சும்மா இப்போ தான் நான் கிச்சனாக க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு அவள் கொடுத்த கேக். சரி நீ கேக் சாப்பிட்டு இருங்க, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளும், அப்போ நான் போகிறேன் அப்படின்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்குவாங்க. ஹக் பண்ணிவிட்டு
எல்லாரும் வந்து ரிப்போர்ட்டில் எழுதி கொடுத்தாங்களா, அவங்கவுங்க எழுதுனதை வந்து யார் யார் எழுதுனதை எல்லாம் படித்து காட்டுறாங்க. எல்லா லெட்டரையும் படிக்கிறப்ப நம்ம ஃபாதர் வந்து மூர்வியை படித்து காட்டும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் கேட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இவங்க மனசில் இதெல்லாம் இருக்குன்னு எல்லாரையும் ஒருத்தர் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரிலாக்ஸ் ஆகுது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சில பேர் சந்தோஷப்படுற நம்ம ஹீரோனி மட்டும். ஆனால் அவருடைய மைண்டு ஃபுல்லாக வந்து மற்ற விஷயத்தை பற்றியே போயிட்டுருக்கு. அப்போ அந்த குரூப் லீடர்லாம் உட்காந்து பேசுகிறாப்புல. ஆமாம், கிரீஸ் சொல்கிறாப்புல, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம லைஃப்பில் நடக்கிறத நம்ம எழுதியிருக்கோம். சில பேருக்கு எல்லார் மனசுலையும் என்னென்ன இருக்குன்னு நம்ம யாருக்கு தெரியுமோ. அதனால் நம்ம வந்து கடவுள் புலகமே தான் நம்ம போகணும். நம்ம தப்பெல்லாம் யாருமே பண்ணக்கூடாது, நல்ல வேலை தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணுங்கன்னா அப்படியே நம்ம குரூப் லீடரில் இருக்கான அவன் வந்து சாரி சேர்த்து அப்படியே வந்து ஹேக் பண்ணிக்கிறான். ஹேக் பண்ணின உடனே நம்ம கிரீஸ் வந்து என்ன பண்ணுறான், உங்களை பேசியிருக்காப்புல. இங்கே வந்து என்ன பண்ணுறாப்புல, அவன் ஃப்ரெண்டு லாராவும் இவங்களும் சாப்பிட்ருக்குறாங்க. ஏன்டி உன் மனசில் உள்ளதெல்லாம் இது பண்ணுறீங்கன்னு. அப்போ ஃபாதர் அங்கேருந்து வேகமாக வராரு. அங்கே வந்த உடனே கேட்கலாரு, நீங்கள் பாருங்கள் பொய் சொல்லாமல் சொல்லுங்கள், கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. என் கம்ப்யூட்டரை யார், லேப்டாப்பை யார் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் யாரை ஓப்பன் பண்ணி ஏதோ படம் பார்த்துருக்கீங்கன்ட்டு அங்கங்கே சுற்றியும் பார்க்குறாப்புல யாருமே பதில் சொல்ல முடியாது. ஓப்பன் பண்ணது நம்ம ஹீரோனி தான் ஓப்பன் பண்ணால், ஆலிஸ் தான். யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாப்புல, ஃபாதர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வராப்புல. ஃபாதர் இந்த வாரத்தில் ஒரு நாள் பண்ணோம்ல, இந்த வாரத்தில் வந்து தப்பு பண்ண ஃபாதர், யாரை பார்த்தாலும் எனக்கு வந்து அவங்க கூட இருக்கணும் போல், பேசணும் போல் தோணுது ஃபாதர், மாஸ்டர் பேக் போடணும் போல் இருக்குது. அதெல்லாம் தப்பாக ஃபாதர். ஆமாம்மா, அதெல்லாம் தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த விதமான தப்புமே பண்ணக்கூடாது. நீ ஒழுங்காக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும். கடவுள் வந்து இல்லை உனக்கு தண்டனை கொடுத்துருவாரு. படைப்பாகவே இருக்கணும். எந்த ஒரு செக்ஷுவல் சம்மந்தங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இருக்கணும்னு அதெல்லாம் காட்டு வழியாக வந்துட்டு போல் மரங்கள் இதெல்லாம் எடுத்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ண. அப்போ மறுபடியும் அங்கே கிரீஸ் வரான். கிரீஸை பார்த்தோன்னா இவனுக்கு பயங்கரமாக இருக்கும். அங்கேருந்து அவன் பார்க்குறான் பாருங்க ஹேடம். இதை பார்த்துட்டு நைஸாக அங்கேருந்து போயிடுறான். ஏன்னா ஹேடம் தான் ஒரு லவர் ஆல்ரெடி இருக்க. இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தோடனே மறுபடியும் கிச்சனில் வந்து உட்காந்து மறுபடியும் இந்த ஹேடம் அங்கே வராப்புல. ஆடம் வந்து அதே வேர்டை தான் இன்னும் யூஸ் பண்ணாப்புல. அவனுடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தன் எல்லாம் முடிச்சுட்டு இந்த அவன் சாப்பிட்டெல்லாம் தட்டெல்லாம் கொண்டு வந்து ஆடம் வந்து கொப்பையில் போடுறான் பாருங்க. போட்டு மறுபடியும் அந்த வேர்டை தான் சொல்லி போடும்போது சம்திங் சொல்லிட்டு போனோன்னு ஃபாதர் அங்கே வந்துடுவார். இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை அதே ஒன்று சொல்லிட்டு போனேன், சாசில் சம்மொன்று ஆடுறேன்னு உங்களுக்கு புரியல. அப்போ நம்ம இந்த ஆடம் கொண்டு வந்து அந்த தட்டில் குப்பையில் அவனுடைய ஒரு கயிறு ஒன்று கழுத்தில் கட்டுற, இந்த கையில் கட்டுற கயிறு இருக்கும். அப்போ தான் அவளுக்கு ஐடியா யூஸ் பண்ணுறா. இதை கொண்டு போய் என்ன பண்ணுறா, பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம போய் ஏதாவது நம்ம இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் துடைக்கிறா. ஆஃபீஸ் ரூம் துடைக்கிறா, கிச்சனை துடைக்கிறா, பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா மோப்லாம் போடுறாங்க. போட்டு முடித்தோடனே இப்போ தான் என்ன பண்ணுறோம்ல, சரி நம்ம ஊருக்கு ஐடியா தோணுது. பார்த்தா அங்கே தூரத்தில் யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே யார் இருக்கிற மாதிரி பார்த்தான்னா அவளுக்கு இருந்த காத்துருச்சு. அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கால, அது நீனாவும் ஆடமும் அவங்க என்ன பண்ணாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க. முத்தம் கொடுத்துருக்கணும். அடப்பாடினே நீயா இப்படி என்னை வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னா அந்த கட்டையை வச்சு அவர் மாஸ்டர் பேக் பண்ணிகிட்ருப்பா. அதோடு அங்கே சிஸ்டர் வந்த உடனே அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த தடியை வச்சுட்டு இங்கே வந்து சொல்லுவாப்புல ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து, லாரா விஷயம் தெரியுமா உனக்கு, அந்த நீனாவும் ஆடமும் ஒருத்தர் முத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் நான் வந்து நம்பவே மாட்டேன் லாரா, நீயே சரியான ஒரு பொய், எனக்கு தெரியும் கம்ப்யூட்டர் நீ தான் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லி நம்பவே மாட்டாங்க இவளை. அதோட இவனை பண்ணுவா, சரி நம்ம நம்படி போன வந்து இவன் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணால் ஒவ்வொரு ரூபா க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது கடைசியில் அவர் ரூம் திறந்து பார்க்க போகும்போது ஏற்ற மாதிரி மாஸ்டர் ரூம் இருக்கும். அப்படியே ஃபாதர் ரூம் இருக்குமா, முருகர் ரூமு. சரி இங்கே எதாவது பண்ண அவள் பாக்கெட்டில் வச்சுருக்கல அந்த கச்சரா, அந்த கயிறு, அந்த அவன்கிட்ட இடத்துல ஆடம், அது என்ன பண்ணுவா அப்படியே எடுத்து அந்த கம்ப்யூட்டர் கீபோர்டு கீழே வச்சிடுறா. கீழே ஏன் வைக்கிறானா, அப்போ கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணது அவன் தான் சொன்னால் இவளுடைய பேர் நல்ல பேராக போயிடும்ல. இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ தான் தப்பு பண்ணியிருக்காங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னு. டக்குன்னு ஃபாதர் உள்ளே வந்துடுறாரு. ஃபாதர் வந்துன்னு அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறா, அந்த கதை பக்கம் வந்து இப்படி மறைஞ்சிக்கிறா. மறைஞ்சோடனே ஃபாதர் என்ன பண்ணுறாரு, அப்படியே போகிறாரு. போய் பார்த்துட்டு சரி அவர் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி என்னவோ தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு வந்து ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்துட்டா எதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாளா, அவரே வந்து 2 நம்பர் படம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அது செக்ஷுவல் ஃபிலிம் பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்துன்னு, அட ஃபாதரு நீயே வந்து எங்கெல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு நீயே இப்படி பண்ணுறீன்னு, நீ எல்லாரும் நல்லவங்களுக்கு தப்பு பண்ணுறீங்கன்ட்டு அங்கே வந்து வேகமாக என்ன பண்ணுறாப்புல ஹீரோனி வரா. வேறு வந்துட்டு அவளுக்கா பயங்கரமான டென்ஷன், எல்லாருமே ஏமாத்துறாங்களே அப்படின்னு என்ன பண்ணுவோம், நேராக அங்கே சரி நம்ம
கிரீஸ் இருப்பான். அவனை போய் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு அவன் நம்மளும் தப்பு பண்ணா என்னன்ற முடிவுக்கு வந்தது. அப்போ நம்ம ஹீரோயினி பேசிக்கிட்டே இருக்கிறா. பேசிடும் டக்குன்னு அவனுக்கு முத்தம் கொடுத்துருவான். அவனை பெர்மிஷன் இல்லாமல் முத்தம் கொடுத்துன்னு அவ்வளோதான். இவனுக்கு வந்து அந்த முடிவாகி போடணும். அவன் என்ன பண்ணுவான், ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, அவனை பெர்மிஷனுக்காக முத்தம் கொடுத்துட்டோமே அப்படின்னு அசிங்கப்பட்டு போயிடுவான். அதில் போய்டுவான் ஃபீல் பண்ண எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்ச்சரல் நைட்டில் வந்து மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அவர் பார்த்து இது சொல்லிகிட்டு இருக்காப்புல, கிறிஸ்துவஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி நடந்து அப்படியே போவோம். பக்கத்தில் ஒரு கிளப் இருக்குல்ல, அந்த கிளப்பில் போய் அது நம்ம டைம் பேசணும். எல்லாருமே கெட்டவங்களாக இருக்காங்க, யாருமே நல்லவங்களும் அது மாதிரி அவருடைய மனசு அவருக்கு தோணுது. யாரும் உபதேசம் பண்ணுறாங்களோ அது பாருக்கு வந்தோடனே நம்ம ஸ்கூல் ட்ரெஸ் மாதிரி இருக்கேன், நம்ம அவனுக்கு பீர்லாம் தரமாட்டேன்னு சொல்கிறாப்புல. அதில் பக்கத்தில் ஒரு மேடம் உட்காந்துருக்காங்க, இன்னும் பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு அந்த மேடம் சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க பீர் பாட்டில் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அதை குடிச்சு 2 பேரும் நல்லா க்ளோஸாக பேசிட்டு, நீ இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன், நானும் இதே ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த ஸ்கூலில் பயங்கரமான செட்லாம் பண்ணுவாங்களே, முடி வெட்டக்கூடாது, ஷார்ட்டாக இருக்கக்கூடாது, கவுன் இறக்கி போடக்கூடாதுலன்ட்டு. அப்படியா, எல்லாம் பேசி முடிச்சுட்டு உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா நீ என்னை காண்டாக்ட் பண்ணு, நான் அவங்ககிட்ட பேசினேன், நானும் அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக மனம் விட்டு பேசிக்கிறாங்க. எல்லாம் பேசி முடிஞ்சு எனக்கு ஹெல்ப் வேணுன்னா அட்ரஸ் கொடுக்குறாங்க, என்னை வந்து கூப்பிடு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. அதில் முடிச்சுட்டு அவங்க அந்த மேடமே என்ன பண்ணுறாங்க, பைக்கில் ஏற்றிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோனியை வந்து அவங்க ஸ்கூல் வாசலில் வந்து இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்ட உடனே சரி நான் போயிட்டு வந்து நம்ம ஹீரோனிக்கு ஒரு டவுட். அப்போ தான் அவள் கேட்குறாப்புல, எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்கண்ணே. என்ன டவுட், சிரிச்சுட்டே போகிறவ, அதான் சாசி சம்முன்னு ஆடுறேன்னு அர்த்தம்னு. அதுக்கு தான் அவங்க சொல்லிட்டு போகிறாப்புல டிக்கிலி கோடு அப்படின்னோடனே அப்படி சிரிச்சுட்டு ஓடி வந்துடுறான். இங்கே வந்து சீனை கட் பண்ணிட்டு இங்கே காட்டினாங்கன்னா எல்லோரும் அவங்க அது பேசி சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டு முன்னே இவன் என்ன சொல்கிறா, சரி நம்ம இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் இன்னும் இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து மாறி பேசிடுறாங்க. அப்போ ஃபாதர் வர்றாரு. ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இருக்கான ஆடம் அவனை கூட்டிகிட்டு போகிறாரு, வாடா உள்ள ரூமுக்கு வாடான்னு. அப்போ இவங்க டவுட் எதுக்கு கூப்பிட்றான்னு ஹீரோனி பார்த்துட்டாப்புல. அப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம லாராவும் சொல்கிறேன், என்ன நான் கூட தப்பாக நினச்சிட்டேன், நீ தாண்டி கம்ப்யூட்டர் பார்த்தேன்னு. அப்போ இவன் தான் கம்ப்யூட்டர் பார்த்த மாதிரி ஆகிடுச்சுன்னா இவனுடைய கையில் அங்கே இருந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், வேறு ஒன்றும் தப்பிக்கவே முடியாதுல, குறுத்தத்தை ஒத்துற மாதிரி ஆகிடுச்சு. இங்கே வந்தோடனே இப்போ இவன் மேலே உள்ள டவுட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி முடிகிறதுக்கு 2 நாள் இருக்குல்ல, சரி உங்கள் லைஃப்பில் நடக்கிறது நீங்கள் வந்து பேசி, நாம் ஃபஸ்ட்டு அவன் தான் பேசாமல் ஆடம் தான் வந்து பேசுகிறான். அதாவது நான் செய்யாத தப்பை வந்து இப்போ செஞ்சு தப்பு மாதிரி ஆகிடுச்சு, அதனால் இங்கே வந்தனால என் மனசில் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இவன் பேசி முடிச்சுட்டோன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஆலிஸ் அவளும் போய் இப்போ நான் கொஞ்சம் பேசுகிறேன்னு சம்மந்தம் இல்லாத பேசுகிறான். இங்கே இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க இல்லை, எல்லாருமே பாவம் பண்ணுறவங்க, நம்மக்கிட்ட நல்லா இருக்க சொல்லிட்டு அவங்களே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு லைஃபுக்கு சம்மந்தம் இல்லாத வார்த்தையில் பேசும்போது எல்லோரும் கை தட்டுறோன்னு பார்த்தா யாருமே கை தட்டல, அமைதியாக இருக்காங்க. பல்ப் வாங்கிடுறா. அவள் பார்த்துட்டு என்ன பண்ணுறா, அவள் சொல்லும்போது எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறோம், என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அவள் பார்க்குறாள் நல்லதாக சொல்கிறாங்க, ஆனால் அவங்களே வந்து தப்பு பண்ணுறாங்க. லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முத்தம் கொடுக்கக்கூடாதுன்றீங்க, அவங்க முத்தம் கொடுத்துட்றாங்க. மாஸ்டர் பேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவங்க பண்ணிக்கிறாங்க. அதோட முடிச்சுட்டு என்ன பண்ணல, எல்லோரும் பேசணுன்னா அதை முடிச்சுட்டு வந்தோன்னு நேராக வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு வாரம் கேம்ப் முடிச்சுட்டு அப்போ உடனே சர்ச்சில் வந்திருக்காங்க. அவள் சர்ச்சில் எல்லாம் முடிச்சுட்டு அப்பாவோட நம்ம ஹீரோனி போகிறாப்புல. ஏன்னா முடிஞ்சிட்டு நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, அதோட எல்லாம் முடிச்சுட்டு ஃபாதரோட வந்துட்டு எல்லா இடமும் எல்லாம் பார்த்துட்டு போகிறாப்புல. எப்படிமா இருந்துச்சுன்னு கேட்குறாரு. ஃபாதர் கேம்ப்லாம் நல்லா தான் இருந்துச்சு அப்பா நாங்கள் சொல்கிறோம் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாப்புல. போன நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாப்புல, கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்க்குறாப்புல, அந்த சைட்டை பார்க்குறா. சைட்டில் இன்றைக்கி ஏதாவது புது படம் தான் எதாவது வந்திருக்காங்கன்ட்டு எல்லாம் முடிச்சு மறுநாள் அழகாக ஸ்டைலாக சூப்பராக ஸ்கூலுக்கு வராப்புல ஆலிஸு. அங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு வாரத்தில் மனசு மாறிக்கும் தான், மனசு மாறி இருக்குது, ஆனால் எல்லாம் தப்பு பண்ண ஃபீல் இருக்குது. அங்கே நம்ம கிரீஸாக பார்க்குறா, நான் உன்னை கேட்காம முத்தம் கொடுத்து தப்புடா, ப்ளீஸ் சாரி என்னை மன்னிச்சிடா அப்படின்ட்டு. நம்ம இனிமேல் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பண்ண குடிச்சிட்டு அக் பண்ணலாமான்னு பார்த்தா அதெல்லாம் போக நம்ம பண்ணிக்கலான்னு இவங்க 2 பேரும் விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதை முடிச்சு ஃபாதர்கிட்ட வந்து பாவமணி கேட்க வராப்புல நம்ம ஹீரோனி. ஃபாதர் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஃபாதர், என்ன நான் வந்து ஒரு தப்பான ஒரு செக்ஸ் படம் ஒன்று பார்த்துட்டேன், அது ஏற்கனவே ஃபாதர் பார்த்துருப்பார்ல, அந்த படத்தினுடைய ஸ்டோரியை அவர் சொல்லுவாள். பார்த்த ஒரு ஃபாதருக்கு வந்து டக்குன்னு இதுவாகிடும், இன்னும் நம்ம பார்த்த படத்தை சொல்கிறல, ஒருவேளை இந்த பொண்ணு நம்ம பார்த்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறேன், இங்கே வரை பார்த்ததோடு சரி, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, இனிமேல் வந்து திருந்திரு, இனிமேல் பார்க்காம கடலில் ஒன்று ஆசீர்வாதம் சிரிப்பு வர அவருக்கு வருது, பார்த்ததே நீ தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாப்புல, அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாப்புல. நம்ம ஹீரோனி வெளியே போயிட்டு என்ன பண்ணுறாள், இனிமேல் அவருக்கு நேராக வீட்டுக்கு வரா, பேக்கெல்லாம் போடுறா, தூக்கி போட்டுட்டு அவளுக்கு எப்போ போல் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு கேசட் இருக்கும். அந்த கேசட்டில் வந்து அந்த டைட்டானிக் கேசட்டில் அந்த சீனை அவள் பார்க்குறா, அந்த கார் சீனை. அதை பார்த்துட்டு அவள் வீடியோவில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாம் பண்ணக்கூடிய பார்க்க போகும்போது கையில் என்ன பண்ணுறா,
பண்ணுறா, இப்போ வந்து மாஸ்டர் பேஷன் பண்ணுற தப்புன்றது மாதிரி அவள் தெரிஞ்சுக்கிட்டா. எல்லோரும் போய் சொல்கிறான்னு. அப்போ அவள் கையை வச்சு பண்ண போகிற நேரத்தில் அப்போ தூரமாக பார்க்குறா, அந்த இடத்துல ஒரு டாய் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும் ப்ளூ கலரில். அதை பார்த்தோன்னே அவள் பார்க்குறா, சரி இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அப்படியே திரும்பி பார்த்துட்டு இதை கையில் எடுத்தால் இது ஒரு வைப்ரேட்டர் மிஷினு. சரி, இந்த வைப்ரேட்டர் மிஷினை வச்சு தன்னுடைய டீனேஜருடைய ஏற்புடைய அந்த அசைவுகளை ஏற்படுத்தி அது மூலிமா அந்த சுய அனுமதிச்சு அதோடு இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். எஸ் காட் இஸ் எஸ்ன்ற படம் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது மாதிரி மோட்டிவேஷனலாக பண்ண நல்ல படங்கள் போட முடியும் என்னால். தேங்க்யூ.